வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம ஒரு காட்டில் வாழக்கூடிய ஒரு அனிமலை பற்றி, அதாவது ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகம் மாதிரியே இருக்கும், ஆனால் காட்டில் வாழ்கிறதுனால இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒட்டகச்சிவிங்கி குட்டி போடும். குட்டி போட்ட உடனே நம்ம சாதாரணமாக ஆடு மாடெல்லாம் குட்டி போடுறதை பார்த்துருப்போம். அதே போல் தான் அந்த குட்டியும் தடு மாதிரி அது தாயிடம் வந்து பால் குடிக்கிறதுக்காக வரும். ஆனால் அது மாதிரி தடுமாறி நிற்கும் போதே அந்த தாய் ஒட்டகச்சிவிங்கி அதை காலால் உதைச்சி தள்ளிடும். அது கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுகிற அளவுக்கு வலிமையாக இருக்கும். திரும்பவும் தடுமாறி வரும்போது திரும்பவும் உதைச்சி கீழே தள்ளும். அப்படி அது தாய் பக்கமாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 4-5 முறை தாயிடம் வந்து உதைப்பட்டு கீழே விழுந்து திரும்ப எழுந்திரிச்சு தயாராகி வரும். எதுக்காக இப்படி ஒட்டகச்சிவிங்கி பண்ணுதுன்னா, காட்டில் வாழக்கூடிய மிருகங்களை அடித்து சாப்பிடக்கூடிய மிருகங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு ஒட்டகச்சிவிங்கி, மான், வரையாடு போன்ற மிருகங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஒன்று ஓடி தப்பிச்சுக்கிறணும். நம்ம மனிதர்கள்னால் ஒட்டகச்சிவிங்கி குட்டியை ஆஹா அழகாக இருக்குது அப்படின்னு ரசிப்போம். ஆனால் அனிமல் அடித்து சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு அது தெரியுமா? தன்னை எதிர்த்து போராடாத ஒரு சின்ன ஒரு அனிமல் கிடச்சிருக்குன்னா அதை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணோம். அதனால் அந்த சூழலில் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது பிறந்த உடனே அதுக்கு அதனுடைய தாய் ஒட்டகச்சிவிங்கி குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குது. அது மாதிரி இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் பெற்றவங்க குழந்தைங்களுக்கு இந்த சமுதாயத்தில் இந்த இருக்கக்கூடிய சூழலில் தன்னை தற்காத்து ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறதுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு கண்ட இதெல்லாம் முயற்சி பண்ணி அந்த குழந்தைகளும் குழப்பி அவங்களும் குழம்பி போயிடுறாங்க. முதல்ல நல்ல ஆரோக்கியமான குழந்தையா, நல்ல சமுதாயத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய குழந்தையா வளர்க்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள். அது பிறகு அந்த குழந்தைங்க வந்து கலெக்டராகவோ மந்திரியாகவோ என்ஜினியராகவோ ஆகட்டும். நன்றி.